அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாரிசு அரசியலுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றும் விமர்சனம். தலைவருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டாக போனது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். தளபதி இன்னைக்கு இவரை ஒரு லெப்டினெண்ட்டாக வச்சுருக்கோம். ஒரு இயக்கத்துக்கு அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்கும், வளரும். இன்னைக்கு அதிமுக என்னாச்சு? 4 கூறாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சென்னை அசோக் நகர் பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளங்கள் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்த நிலையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் இந்த ஆண்டும் சென்னை மிதக்கும். மாநகராட்சியின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகாலில் ஒருவர் விழுந்து இறந்ததாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சென்னையில் முறையாக தடுப்புகள் வைத்து மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். அசோக் நகரில் மழைநீர் வடிகாலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாகவும் மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் பண்ணுமாறு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறோம். சென்னையில் கால்வாய் பணி நடைபெறக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும். விபத்துகளை தடுக்க எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் கண்காணிக்க உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். வருத்தத்துக்குரிய சம்பவம் என்றாலும் தொடர்ந்து இதுபோல் எந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி அந்த பணி நடக்கின்ற பகுதிக்கு சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். அமலாக்கத்துறை வழக்கில் அக்டோபர் 4ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிப்பு. தன்னை வாழ்த்துவதற்காக திமுகவினர் சென்னைக்கு வர வேண்டாம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வதாக உறுதி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறை ஊழல் வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றத்தில் பணிச்சுமை இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடவுள் விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. எந்த ஆதாரமும் இல்லாமல் திருப்பதி லட்டு பற்றி முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் புகார் கூறியது தேவையில்லாதது என்றும் கருத்து. நாளை முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி. மத்திய அரசின் நடவடிக்கையால் வந்து செல்லக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மதுரை விமான நிலைய இயக்குநர் தகவல். நாமக்கல்லில் வடமாநில ATM கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம். என்கவுண்டர் செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரிடம் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மாலதி விசாரணை. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களுக்காக TN Alert என்ற செயலி தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தகவல். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை. வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு,
உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. காவிரி நதிநீர் விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது, சட்ட போராட்டங்கள் பலனளிக்காது என்றும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு நடத்திய அமைச்சர் குமாரசாமி கருத்து. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சியின் கொடிகளுக்கு அதிகாரமோ அங்கீகாரமோ ஒப்புதலோ வழங்குவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில். நடிகை கொடுத்த பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. கேரள அரசு மற்றும் புகார் அளித்த நடிகை 2 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக மோகன்ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் கருணாகரன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது திருப்பதி லட்டை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரை கலந்திருப்பதாக ஒரு பேட்டியில் தெரிவித்தார் இயக்குனர் மோகன்ஜி. இந்த நிலையில் பழனி அடிவாரம் போலீசார் இது குறித்து வழக்கு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். எவ்வாறு என்றால், நீங்கள் சமூக ஊடகங்களில் தணிக்கை இல்லை என்பதற்காக என்ன கருத்தை வேண்டுமானாலும் பேசலாமா என்று தெரிவித்த நீதிபதிகள், பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் சேவை செய்ய முடியுமா என்று தெரிவித்த நீதிபதிகள் நீங்கள் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் தமிழகம் முழுவதும் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட நாளிதழ்களில் பொது மன்னிப்பு கோரி அறிவிப்பு வெளியிட வேண்டும். மேலும் நீங்கள் பேட்டி கொடுத்த சமூக ஊடகத்தில் பொது மன்னிப்பு தெரிவித்து அதே போன்று கருத்து அந்த வீடியோ பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் இது போன்ற கருத்துக்களை பரப்புவதற்கு பதிலாக கோவிலுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அங்கு சேவை செய்யுங்கள் என்று அறிவுறுத்தி முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கருணாகரன். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசிய இயக்குனர் மோகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சேவை செய்ய தயாரா என்றும் தற்போது அவருக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய கருத்தடை மாத்திரை கலந்து உள்ளதாக எங்கோ படித்ததாக ஒரு சமூக ஊடகத்திற்கு பேட்டியளித்த இயக்குனர் மோகன்ஜியுடைய கருத்து என்பது சர்ச்சையான நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முன்ஜாமீன் கோரி அவர் தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இதுபோன்ற கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படக்கூடிய இடத்தில் சேவை ஆற்றுவதற்கு தயாரா என்றும் தற்போது மோகன்ஜிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. RSS அணிவகுப்பு அனுமதி வழங்கக்கூடிய விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தற்போது காட்டமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் மதன், பின்னணி என்ன? விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்புக்கு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் இதுவரைக்கும் மொத்தம் 50 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரப்பட்டது. தற்போது 42 இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 16 இடங்களில் அனுமதி நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரு மாவட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கேட்கப்பட்டதாகவும் அங்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருக்கும் என்பதால் அது போன்ற இடங்களில் மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் கண்ணாமூச்சி விளையாடாகவும் அனைத்து மாநிலங்களிலும் தாலுகா அளவில் அணிவகுப்பு நடத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும்தான் இதுபோன்று ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்திற்கு மேல் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தகவலுக்கு நன்றி மதன்.